ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் சப்பாத்தியில் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போய் பார்த்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அது வந்து சூடானதுக்கப்புறம் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து சூடாகிடட்டும். சூடானோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு ப்ளஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த டயத்தில் வந்து கருவேப்பிலையும் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை குட்டி குட்டி பீசஸ் வந்து கொத்தமல்லி கூட கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கலரிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலரிட்டு அப்படியே 10 மினிட்ஸ் வரையும் வச்சுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக வந்து சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதை இப்போ ஆட் பண்ணி ஆட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் கூட வந்து துருவி கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் போட்டு இப்போ இது பண்ணியிருக்கிறதுனால வெங்காயம் ப்ளஸ் சப்பாத்தி 2மே மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. டென் மினிட்ஸ் வரையும் இப்படி கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதேமாரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்து போகணும். இப்போ வேணுனாலும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கோங்க. இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம போட்டிருக்கிறதுனால வந்து அந்த ஸ்மெல் வந்து போகணும். அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்பியான வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஹோம்மேட்லேயே பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரட் அப்புறம் வந்து கேப்சிகம் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.